எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜயோடைய நண்பர் சஞ்சு அவர்கள் ஒரு மாசான பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்முடைய சங்கீதா அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் ரொம்ப சீக்கிரமாக சேர போகிறாங்க. இப்படிப்பட்ட முடிவை நம்முடைய சங்கீதா தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்ததற்கு காரணமாக முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை தொடர்ந்து 2 மாத காலங்கள் முதல்வர் விஜய் சங்கீதா கிட்ட பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் சங்கீதா மேடம் ஒத்துக்கிட்டு முதல்வர் விஜய் அவர்களை ஏத்துக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. அப்படி என்ன முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணாரு, நம்முடைய சஞ்சீவ் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமே சந்தோஷமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு நம்முடைய தமிழகத்தில் மிக சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பக்கம் வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிஎம் தான் எங்களுக்கும் வேணும், இப்படி ஒரு சிஎம் இருந்தால் தான் எங்களுடைய மாநிலமும் முன்னேறும் அப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க, வட மாநிலத்து மக்களும் பேசுகிறாங்க. இப்படி அனைத்து மாநிலத்து மக்களுமே நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரை பார்த்தோம் மற்ற மாநில மக்கள் ஒன்று இவர் எங்களுக்கு சிஎம்மா வரணும், இல்லை இந்திய நாட்டோட பிஎம்மா வரணும், அப்போதான் இந்தியா முன்னேறும், அப்போதான் எங்களுடைய மாநிலம் முன்னேறும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இதுவே வரலாற்றில் முதல் முறை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. ஜந்தர் மந்தரில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேர் நீட்டுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வட மாநிலத்து மக்களும் அந்த ஜந்தர் மந்தரில் போராடுற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதிகப்படியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது, எல்லா சிஎம்மும் வந்துட்டாங்க, எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துட்டாங்க, ஆனால் சிஎம் விஜய் வந்துட்டா இந்த இடமே மாறிடும், எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைச்சிடும், எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவர் தான், அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அங்கே ஜந்தர் மந்தரில் போராடுறவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய தமிழகத்தில் முதல்வர் விஜய்க்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவங்களால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஹேட்டாக பார்க்காம அதை அதனுடைய முன்னேற்றத்துக்கு படியாக பார்த்து இவ்வளோ தூரம் வந்துட்டார். அப்படி ஹேட் பண்ணுறவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜந்தர் மந்தருக்கு போகாமல் இங்கே வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்களா ஒரு முதலமைச்சரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமூக வலைத்தளங்களில் சில நியாயமாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜந்தர் மந்தரில் போராடுறது பேன் நீட்டுக்காக கிடையாது, அது ஃபேர் நீட்டுக்காக. நம்முடைய தமிழகத்துடைய ஸ்டாண்ட் வந்து நீட்டையே பேன் பண்ணணும் அப்படின்னு. இப்படி இருக்கிறப்ப நீட்டை ஃபேராக பண்ணுங்கன்னு நடத்துகிற ஒரு போராட்டத்தில் முதலமைச்சர் விஜய் போய் எப்படி கலந்துப்பார், கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய முடிவை. இவங்க சொல்கிற சரியா தப்பா அப்படின்னு. ஜந்தர் மந்தரில் முதலமைச்சர் விஜய் போகணுமா இல்லையா அப்படின்னு இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ நம்முடைய சஞ்சீவ் அவர்கள் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில் சங்கீதா கிட்ட பேசினேன், எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சீக்கிரமாக முதலமைச்சர் விஜய் அவர்களோட சேர ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் என்னாலேயே நம்ப முடியல, அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சங்கீதா மேம்கிட்ட டைரெக்டாக நான் விசாரிக்கல, சங்கீதா கிட்ட டைரெக்டாக கேட்கல, ஒரு சிலர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய அப்பா அம்மா, விஜயோடைய அப்பா அம்மா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்துக்குதுன்னா, என் நண்பன் சிஎம் விஜய் என்ன தான் வெளியே கோபமாக டிஸ்டன்ஸாக காட்டிக்கிட்டாலும் முதலமைச்சர் ஆனதில் இருந்து அடிக்கடி சங்கீதாவுக்கு டெய்லியும் வீடியோ கால் இரவானா பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்படி சங்கீதா அவர்கள் அட்டன் பண்ணா சாரி ப்ளீஸ் நான் மன்னிச்சிரு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் சங்கீதா அவர்களுக்கே என்னப்பா தினமும் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்களாம். அதுக்கும் மேலே சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அதாவது இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இதுக்கு மேலே அவர் என்னை கண்டுக்கவே தேவையில்லை, ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு இப்படி எனக்கு தினமும் வீடியோ கால் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மூலையில் அவருக்கு என் மேலே அன்பு இருக்கத்தானே செய்து பார்க்கலாம். அவர் பண்ண தப்பை, நான் அவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தப்பை மீண்டும் பண்ணாமல் இருந்தால் நான் வந்து ஏற்றுக்கிறேன். மீண்டும் சில பேர் சில போஸ்ட்டுகளை போடாமல் இருந்தால் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். ஆனால் அவர் மேலே எனக்கு இப்போ முதன் மாதிரி இந்த கோவம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு வேறெல்லாம் போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த செயலும் சங்கீதா அவர்களுடைய இந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நன்றி.